அன்புள்ள பிதாவே, உடைய வார்த்தையை கேட்டதன்படி நடக்க எனக்கு கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனை விட்டு ஓட முடியுமோ? கேள்வி வந்து கேள்வி கடைசி முடிந்த பிறகு கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. அந்த அதை பற்றி தான் பேச போகிறோம். தேவனை விட்டு ஓட முடியும். யோனாவின் கதையை பற்றி. யோனாவுடைய கதையை வந்து இதில் சண்டே கிளாஸில் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? எல்லா சண்டே கிளாஸு இருக்காது. யோனாவுடைய கதை நார்மலாக நான் அந்த கதையெல்லாம் கேட்டாலும் பாடிமார்களுக்கு தான் கதையை கேட்டுருப்பேன். ஏன்னா சண்டே கிளாஸ் நான் அட்டன் பண்ணதில்லை. சின்ன வயசுல கிராமத்தில் இருந்தோம். இப்போ மாதத்துக்கு ஒரு தான் அங்கே சர்ச்சுக்கு வருவோம். டவுனுக்கு தான் வர வேண்டியிருக்கோம். அதனால் இப்போ அம்மாவோட பாட்டிக்கிட்டையும் அந்த வயலில் பாட்டிக்கிட்டையும் 2 பேருக்கு ஏன்னா 2 சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் அவங்க பாட்டிமா தான். சங்கீதங்களை மனப்பாடம் பண்ணி சொல்லுவாங்க. சமயத்தில் கதைகள்லாம் இந்த யோனா கதை ஒரு 50 அடியாக கேட்டிருப்போம். ஓகே, சின்ன வயசில் சிறிய சிந்தித்தோம். சில இதெல்லாம் தெரியும். இதை பெரியவர்களாக அடிப்படை எப்படி சிந்திக்க போகிறோம்னு தான் பார்க்கணும். ஏன்னா தேவனை விட்டு ஓட முடியுமான்னு அந்த யோனாவுடைய கதையை வச்சு தான் நம்ம பேச போகிறோம். சரி, கேள்வி மறுபடியும் கடைசியில் நீங்கள் தான் பதில் சொல்லணும். சரி, இப்போ வந்து மனிதனுக்கு முன்பாக 2 வழிகள் உள்ளன. ஒன்று வந்து ஜீவ விருட்சத்தின் வழி, அது வந்து ஜீவ வழி. இன்னொரு வழி வந்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் வழி, அது வந்து மரண வழி. இது வந்து ஏழை தோட்டத்தோட முடிஞ்ச பட்சம் நினைக்கக்கூடாது. அது இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. ஓகேவா? மனுஷனுக்கு முன்பாக 2 வழிகள் உள்ளன. அதே போல இந்த உலகத்தில் 3 சித்தங்கள், 3 wheels of the universe சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் 3 சித்தங்கள் செயல்படுது. என்ன சித்தம்? ஒன்று தேவனுடைய சித்தம், 2வது வந்து சாத்தானுடைய சித்தம், 3வது வந்து மனிதனுடைய சித்தம். 3 wheels, 3 சித்தங்கள் இந்த உலகத்தில் செயல்படுது. தேவ சித்தம் என்பது என்ன? ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து தேவ வழியில் நடக்கணும். மனுஷன் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? ஜீவ விருட்சத்தின் வழியில நடக்கணும். அது யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம். சாத்தானுடைய சித்தம் என்ன? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்து மரணத்துக்கு நேராக நடத்தணும். ஒவ்வொரு மனிதனும் எதற்கு நேராக போனோம்? மரணத்துக்கு நேராக போகணும். இது சாத்தானுடைய சித்தம். மனிதனுடைய சித்தம், மனிதனுக்கு தனி சித்தம் எதுவும் கிடையாது. ஒன்று கடவுள் பக்கம் சார்ந்திருக்கணும். அவன் சூஸ் பண்ணுறது 2 இருக்கு. ஒன்று கடவுளுடைய சித்தத்தை தேர்ந்தெடுக்கணும், இல்லைன்னா சாத்தானுடைய சித்தத்தை தேர்ந்தெடுக்கணும். அவன் ஜீவவிருட்சத்தின் கனி வழியை தெரிந்து கொண்டு அந்த வழியில் நடந்தால் அவன் யாருடைய சித்தத்தை தேர்ந்தெடுக்கிறான்? கடவுளுடைய சித்தத்தை தேர்ந்தெடுக்கிறான். இல்லை நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து அதன் வழியில் நம்ம நடக்கணும்னா யாருடைய சித்தத்தை தேர்ந்தெடுக்கிறான்? சாத்தானுடைய சித்தத்தை தேர்ந்தெடுக்கும். மனுஷனுக்கு தனி சித்தம் எதுவுமே நான் நடுநிலை வைக்கிறேன்ட்டு எதுவுமே சொல்ல முடியாது. ஆற்றுல ஒரு கட்சத்தில் இருக்கான்னு வைக்க முடியாது. நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். ஆற்றுல ஒரு கட்சத்தில் இருக்காங்க தெரியாது. விளையாடும் போது ஆற்றுல ஒரு கட்சத்தில் இருக்கான்னு ஒன்று ஆற்றுல இருக்கணும், இல்லை சேத்துல இருக்கணும். நடுநிலைமைன்றது ஒன்று கிடையாது. நடுநிலைமை சொல்கிறாங்கன்னா அவங்க ஆட்டத்துக்கு எங்கே போயிடுறாங்க? சாத்தானுடைய சித்தத்துக்கு போயிடுறாங்க. ஒன்று இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் போகணும். மனிதனுடைய வாழ்க்கையே இந்த 2 சித்தங்களுக்கு நடுவே நம்முடைய சித்தம் இருக்கு சார். போராடுறது இல்லையா? அந்த போராட்டத்தோட வாழ்க்கை. இந்த யோனாவுடைய கதையை அதை தான் வெளிப்படுத்துது. யோனா மட்டும் இல்லை, அனைவருடைய பஸ்தவனுடைய நிலைமை இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை இந்த நிலைமையில் தான் இருக்கிறோம். யாரும் யோனா மட்டும் நம்ம நினைச்சுக்கூடாது. நம்ம சண்டே கிளாஸில் படிச்சிருக்கோம். தேவன் நினைவுக்கு எச்சரிக்கை சொன்னார். அவன் போனது கொஞ்சம் போனான், தர்ஷித்துக்கு போனான். அவன் புயலை கட்டிவிட்டான். கடலில் அவனத்தை போடுறாங்க, மீன் விழுகுது. மறுபடியும் அவன் மீன் வந்து கட்டிடுது. மறுபடியும் நீதிக்கு போக சொல்றாரு, எச்சரிக்கிறான். மறந்து போறாங்க. இதான் கதை. இந்த கதை பண்ணால நம்ம எப்படி தியானிக்கணும்னு பார்ப்போம். ஓகே, ஆகவே வந்து யோனாவுடைய வாழ்க்கையை மட்டும் தியானிக்க போறதில்லை, இயேசுனுடைய வாழ்க்கையையும் தியானிக்க போறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து தன்னை யோனாவோடு ஒப்பிட்டு இருக்கிறார். எப்படி இருக்கும்? வேத பாதங்கள் பெருசெல்லாம் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் கேட்பாங்க.
மத்தேயு 12ஆம் அதிகாரம் 39-40 வசனத்தில் அதுக்கு இயேசு கிறிஸ்து பதில் சொல்லுவார். இந்த பொல்லாத விபச்சார சந்தையார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளங்களை வேறே அடையாளங்கள் கொடுக்கப்படவில்லை. யோனா இரவு பகல் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவு பகல் 3 நாள் பூமியின் இதயத்தில் இருப்பார். அவை இயேசு கிறிஸ்து தன்னை யாரோட ஒப்பிடுறாரு? யோனாவோட ஒப்பிடுறாரு. அதனால இயேசு கிறிஸ்துவனுடைய காரியத்தையும் யோனாவுடைய காரியத்தையும் ஒன்றாக தியானிக்கப்படும். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து சொன்ன ஊமையினுடைய ஒரு கதாபாத்திரத்தையும் தியானிக்க போகிறோம். யாரு? கெட்டகுமாரன் சொல்றோம் இல்லையா? கெட்டகுமாரன் ஊமையினோட அந்த கதாபாத்திரத்தையும் நம்ம தியானிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாம் எப்படி இருக்கிறோம்? முதலாவது யார்? வழிதற்கே தீர்க்கதரிசி யோனாவை பற்றி அதையும் தியானிப்போம். அதாவது வழி தவறாத தீர்க்கதரிசி அல்லது தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவை தியானிப்போம். வழி தங்கிய குமாரன் அவரை பற்றி தியானிப்போம். வழி தங்கிய நாம் அதை மட்டும் நம்ம தியானிப்போம். வழி தங்கிய குமாரன் கெட்டகுமாரன் தான் புதுநேம் கொடுத்துருக்கு. வழி தங்கிய குமாரன் ஏன்னா குடிக்கிறவங்க புதுநேம் கொடுத்துருக்காங்க. முதல் புரியல எத்தனை நாள் கெட்டகுமாரன் சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா வழி தங்கிய குமாரன் சொல்லணும். வழி தங்கிய நம்ம கெட்டவர்களாகி நாம சொல்ல வேண்டியிருக்கும். ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதனால புது பேர் இதிலிருந்து கெட்டகுமாரன் வழி தங்கிய குமாரன் என்று அழைக்கப்படுவார். சரி, ஆகவே 4 பேர் பற்றி தியானிக்கப்படும். வழி தங்கிய தீர்க்கதரிசி யோனாவை பற்றி தியானிக்கப்படும். வழி தவறாத தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவை தியானிக்கப்படும். வழி தங்கிய குமாரன் பற்றி தியானிக்கப்படும். வழி தங்கிய நாம் நம்மை குறித்து தியானிக்கப்படும். காரணம் 5 பிரிவாக பிரிக்க போகிறோம். ஒவ்வொரு பிரிவிலும் 5 பேரையும் கம்பேர் பண்ண போகிறோம். முதலாவது ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தெரிந்தெடுக்கப்பட்ட நிலை அல்லது அழைக்கப்பட்ட நிலை அல்லது அபிஷேகிக்கப்பட்ட நிலை. மறுபடியும் சொல்றேன், தெரிந்தெடுக்கப்பட்ட நிலை, அழைக்கப்பட்ட அல்லது அழைக்கப்பட்ட நிலை அல்லது அபிஷேகிக்கப்பட்ட நிலை. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் தேவ சித்தத்தை விட்டு விலகி நின்ற நிலை. இது 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் என்னது? தேவன் நம்மை தேடி வருகின்ற நிலை. இது 3வது ஸ்டேஜ். 4வது ஸ்டேஜ் நாம் தேவனை தேடுகின்ற நிலை. 4வது ஸ்டேஜ். 5வது ஸ்டேஜ் தேவ சித்தத்தோடு ஒன்றித்து பயணிக்கும் நிலை. இது 5வது ஸ்டேஜ். இந்த 5 ஸ்டேஜா நம்ம இந்த காரியங்களை தியானிக்க போகிறோம். அந்த 4 பேரையும் ஒப்பிட்டு நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது நிலை தெரிந்தெடுக்கப்பட்ட நிலை அல்லது அழைக்கப்பட்ட நிலை அல்லது அபிஷேகிக்கப்பட்ட நிலை. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தேவ சித்தத்தை விட்டு விலகிற நிலை. அப்புறம் தேவன் நம்மை தேடி வருகின்ற நிலை. நாம் தேவனை தேடுகின்ற நிலை. தேவ சித்தத்தோடு ஒன்றித்து பயணிக்கும் நிலை. 5 ஸ்டேஜை தியானிக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தெரிந்தெடுக்கப்பட்ட நிலை அல்லது அழைக்கப்பட்ட நிலை அல்லது அபிஷேகிக்கப்பட்ட நிலை. இந்த மாதிரி கடவுளுடைய பணிக்கு ஒரு ஆள் வரணும்னா கடவுள் தான் செய்வார். அவரை அழைப்பார் இல்லையா? இந்த மாதிரி பணிகள் தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், ஆசாரியாக இருக்கட்டும், ராஜா இருக்கட்டும். ஏற்கனவே பல்லவராஜ்யத்தில் அதை குறித்து இந்த பிரசங்கம் பண்ணுவதை பற்றி பேசியிருக்கிறேன். பாஸ்டர் அந்த பைபிள் ஸ்டடியில் ஏதாவது சொல்லியிருக்கீங்க, அதையும் சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி கடவுள் பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி, ஆசிரியர், ராஜா 3 பேரை தன்னுடைய பணிக்காக தெரிந்து கொள்வார். அதுக்கு யாரை தெரிந்து கொண்டாலும் அதாவது அழைப்பார், அவளை அபிஷேகிப்பார். இந்த யோனாவை குறித்து அபிஷேகத்தை அவனுடைய காரியம் பற்றி எழுதலைனாலும் மற்ற நம்ம பார்த்தோம். ஏசாயை கூப்பிட்டான்னு ஏசாயை 6 பார்த்தீங்கன்னா திரும்பி 6 யார் நம்ம காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு நான் இது வழியில் இருக்கிறேன் என்னை எனக்கும் ஏசாயை சொல்லுவார்கள். அதற்கு எரேமியா கூப்பிட நான் சிறுவனாக இருக்கிறேன், நான் இங்கே வரணும். அதுக்கப்புறம் அவங்க காலிங் பண்ணுவார்கள். மோசே, ஆரோன் அநேகரை அவர் அழைக்கிறார். அழைத்து அவரை அபிஷேகிக்கிறார். ஆகவே இந்த நிலைமையில் நல்லா தான் இருக்கும். அபிஷேகிக்கப்பட்டதில்லை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நல்லா நார்மலாக சூப்பராக போயிட்டு இருக்கும். சரி, இது யோனா, அதாவது வழி தங்கிய தீர்க்கதரிசியை பற்றி அவரை அழைக்கப்பட்ட நிலைமையை பற்றி நம்ம தியானிச்சிட்டோம். அடுத்து யார்? வழி தவறாத குமாரன் இயேசு கிறிஸ்து. அவரை பற்றி அவரை என்ன செஞ்சிருக்காரு? லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், கர்த்தருக்கு பிரசங்கிப்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி, ஆசாரியர், ராஜா தான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் எல்லாமே யாருக்கு இருக்கு? எல்லா அபிஷேகமும் இயேசு கிறிஸ்து இருக்கு. ஒருங்கிணைக்கப்பட்ட அபிஷேகம் இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டவராய், தெரிந்திருக்கப்பட்டவராய் நம்முடைய இருக்கிறார். இது இயேசு கிறிஸ்துடைய அழைப்பு. அடுத்தது வழிதவிய குமாரன். அவர் தந்தை, அந்த கதையில் தெரியும், தந்தைக்கு 2 மகன்கள். தந்தை செய்கின்ற பணியை அவர்கள் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அடுத்து நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமா? நிறைய பேர் நினைச்சிருக்கோம்
பாஸ்டர்மார்கள் தான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன, அனைவருமே ஆசாரியர்கள், அனைவருமே மினிஸ்டர்ஸ், அனைவருமே ஊழியர்கள் தான். ரோமர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பவுல் அந்த ரோமாபுரி சபையார் எழுதுறாரு. ரோமாபுரியில் உள்ள தேவபுரியரும் புஸ்தகங்களும்படி அழைக்கப்பட்டவர்களாகிய அனைவருக்கும் எழுதுவது அழைக்கப்பட்டவர்களாகிய அனைவருக்கும், சபையில் உள்ள அனைவரும் அழைக்கப்பட்டவர்கள். எபேசியர் 1:3 இவ்வாறு எழுதுகிறாரு. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாக வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியாய் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நம்ம எப்போ அதை விசுவாசிக்கிறோமோ, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறோமோ, அப்போ பரிசுத்த நம்ம முத்திரை போடப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 1 2:20 நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் என்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் கடவுளுடைய காரியம் இருக்க அவருடைய அபிஷேகம் நமக்குள் இருக்கிறது. யோனா அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார், இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். கிட்டக்குமாரனும் அந்த வைத்திய குமாரனும் சுதந்திரவாளியாக இருக்கிறான். நாமும் அழைக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டுள்ளோம். இதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? 4 பேரை கம்பேர் பண்ணியாச்சு. அடுத்த நிலை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் எல்லாருமே நல்லா தான் இருக்கும், நல்லா ஆரம்பம் தான், ஓகே தான். ஆனால் ஒரு தடவை போகும்பொழுது அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை கடந்து போகும்பொழுது செகண்ட் ஸ்டேஜ் வருது. என்ன செகண்ட் ஸ்டேஜ்? தேவ சித்தத்தை விட்டு விலகுகிற நிலை. அபிஷேகிக்கப்பட்ட நிலையிலிருந்து எங்கே வரும்? தேவ சித்தத்தை விட்டு விலகுகிற நிலை. யோனா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ எழுந்து மகாநகரமாகிய நினைவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து கிட்டினது. நம்ம போனானா போல, நினைவேக்கு போக வேண்டிய எங்கே போகிறான்? தர்ஷீஸுக்கு கப்பல் ஏறிடலாம். ஆனால் இவன் ஏற்கனவே ஒழுங்காக தீர்க்க தரிசனம் உரைத்து தேவன் சொன்னபடி உரைத்திருந்தவன் தான். இதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 14:25 யோனாவை குறித்து, இதே யோனாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 ராஜாக்கள் 14:25 காத்திருப்பேர் ஊரானாகிய அமிதா என்னும் தீர்க்கதரிசி குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமத்தின் நிலை முதற்கொண்டு சமூகத்தின் கடவுள் மட்டுமல்ல இஸ்ரவேலின் நிலையை திரும்ப சேர்த்துக் கொண்டான். அதாவது யெரொபெயாம் கொடுத்து யோனா தீர்க்க சொல்லியிருக்கான். அது யாருக்கு நடந்திருக்கு? யெரொபெயாம். அது 1ஆவது யெரொபெயாம், 2ஆவது யெரொபெயாம். 1ஆவது யெரொபெயாம் இஸ்ரவேலுடைய முதல் ராஜா நேபாத்திற்கு மாறினல்ல. இது யோவாசுக்கு மாறின யெரொபெயாம் 2 காலத்தில் யோனா தீர்க்க வச்சிருக்காரு. அப்போ தேவன் சொன்னபடி கரெக்டாக அவன் எல்லாமே செஞ்சிருக்காரு. ஆனால் ஏன் நினிவேக்கு போக சொல்லும்போது எதுக்காக தர்ஷிச்சு போனாரு? என்ன நடக்குதுன்னா, ஒரு மனிதனை தேவனுடைய சித்தத்தில் பிடிப்பது எது? வேதாகம் என்ன சொல்றது? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களை நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை உலகத்தில் உள்ள எல்லா பிதாவினால் உண்டாகின்றன, அவைகள் உலகத்தினால் உண்டாகிறார்கள். ஒருவனுக்கு அந்த மாம்சத்தின் நிச்சயம், கண்கள் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை வரும்போது என்ன நடக்குது? எதிர்த்து வழிவிலகுது. தேவனிடத்திலிருந்து நம்மை வழிவிலக செய்கிறது. ஒருவேளை வேதாகமத்தில் தெளிவாக யோனா இதெல்லாம் வந்தால் போனான்னு தெளிவாக இல்லை. பட் ஒரு அசம்ஷன் பண்ணிக்கலாம், ஒரு அசியம் பண்ணிக்கலாம். என்ன அசம்ஷன்னா, அவனுக்கு ஒரு யூதன் என்ற ஒரு கர்வம் இருந்திருக்கலாம். அசிரியர்கள், அதாவது நினைவே பட்டணத்தால் புரட்சாதிகார் எங்களை விட அவர் கீழானவர்கள் என்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். இது ஜீவனத்தின் பெருமையாக இருந்திருக்கலாம். அல்லது அசிரியர்கள் மேல் உள்ள வெறுப்பு, நினைவே அழிய வேண்டும் என்ற ஒரு உள்ளான விருப்பம். இப்போ இந்தியா பாகிஸ்தான் மாதிரி, அப்போ இஸ்ரேலர்களுக்கு அசிரியர்களும் பாகிஸ்தான் மாதிரி. இப்போ பாகிஸ்தான் செய்யுங்க யாரும் நினைக்க மாட்டோம், பாகிஸ்தான் அழியணும் அப்படிலாம் நினைப்பாங்க. அது மாத்திரம் தன்னுடைய சுய விருப்பம் நிறைவேறணும்ட்டு ஒரு விஷயம் இருக்கும். அதனால சுய விருப்பு அந்த ஜீவனத்தின் பெருமை அந்த மாதிரிலாம் மேற்கொள்ளும் பொழுது அது என்ன செய்யுது? தேவன் சித்தத்தை விட்டு வழி விலகுது. இது ஒரு காரணம். அதனால தேவ சித்தத்தை விட்டு விலகும் நிலை. அடுத்தது வழி தவறாத தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவிற்காக பார்ப்போம். யோவான் 4:34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை செய்து முடிப்பது என் போஜனமா இருக்கிறது. அவருடைய சாப்பாடு என்னது? அவருடைய தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறதா எங்கள் சாப்பாடு உள்ளது. ஆகவே இயேசு கிறிஸ்து ஒரு தடவை கூட அதில் தடம் போடவில்லை. இதில் இந்த 3 பேர் 4 பேர் தியானிக்கிறாங்க. இதில் நல்ல எக்ஸாம்பிள் இயேசு மட்டும்
பேட் எக்ஸாம்பிள் நம்மளே உட்பட. மறுபடியும் லூக்கா 22:42 இயேசு கிறிஸ்து வந்து ஜெபம் பண்ணும்போது, இயேசு கிறிஸ்து அந்த வியாபாரத்துல ஜெபம் பண்ணும்போது, பிதாவே மனுஷத்தமான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயிரம் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகிறது என்று ஜெபம் பண்ணினார். மாம்சம் அவர் நம்முடைய நம்மைக்குள் மாம்சம் இருந்ததால் அவர் வியாபாரப்படுறாரு, மாம்சத்தில் வியாபாரப்படுறாரு. மாம்சம் வந்து இந்த மரணம் தேவைன்னு சொல்லுது. ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகிற வந்து என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து வந்து இதான இடத்துல ஜெபம் பண்றாரு. ஆகவே பூரண புருஷனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சரி, இப்ப வழி தவறிய குமாரன் கிட்ட வரும். அவர் செய்யறாரு, வழி தவறிய குமாரன், கெட்ட குமாரன். சொத்து பிரித்து கேட்கும்போது போக வேண்டாம்னு சொல்லியிருப்பார், நிச்சயமா சொல்லியிருப்பார். ஆனால் அங்கேயும் ரெக்கார்ட் பண்ணல. எதனால சொத்து பிரித்து கேட்டால் ரெக்கார்ட் பண்ணல, இது ஒரு அசம்ஷன் தான் சொல்லலாம். எதனால ஒரு நண்பனுடைய ஆலோசனையாக இருக்கலாம், இல்லைன்னா அவருடைய கண்ணிச்சி மாம்சனிச்சி நினைக்கிறதெல்லாம் வாங்கணும், நினைச்சதெல்லாம் போகணும். இதாக தனக்கு தகவல் கொண்டோட நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது, நினைச்சதெல்லாம் வாங்க முடியாது. ஒருவேளை அந்த மாதிரி மாம்சத்தின் நிச்சயம் இருக்கலாம். அதனால அது மேற்கொண்டதுனால தன்னுடைய தன் தகப்பனுடைய சித்தத்தை மீறி பேசிட்டு போறார் இல்லையா. அது வழி தவறிய குமாரனுடைய நிலை. நம்ம எப்படி இருக்கும்? அடுத்து நம்ம எப்படி இருக்கும்? கலாத்தியர் 5:7 நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? முதல்ல என்ன செய்யறாரு? கலாத்தியர் அப்படிதான் இருந்திருக்காங்க. ஸ்டார்டிங்ல நன்றா ஓடி இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் வழி தப்பி பாவத்தில் விழுந்திருக்கிறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2:4 எபேசு சபையை பார்த்து பஸ்தாவியாளர் தன்னுடைய கடிதத்தை எழுதுகிறார். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆதியில் உள்ள அன்பை விட்டாய். ஒரு சபைக்கு எழுதுகிறார், ஒரு தனிப்பட்ட ஒரு சபைக்கு ஒரு சபையில் எழுதுகிறார். ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டு விட்டாய், உன் பேரில் எனக்கு குறை உண்டு. மனதில் சொல்றார். ஆகவே இந்த நிலை தியானிக்கிறது தேவசித்தத்தை விட்டு விலகுகிற நிலை. அடுத்த நிலை என்னது? அது மட்டும் இல்லாத நீங்க அதுக்கு முன்னாடி யோசுவா ஃபேரல் ஸ்பீச்ல யோசுவா மறிக்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஒரு ஃபேரல் ஸ்பீச் 4 நிமிடம் மட்டும் கர்த்தரையே சேவிப்போம் சொல்லுவோம். ஆனால் நாங்களும் அப்படிதான் செய்வோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? யோசுவாவுக்கு அப்புறம் நியாயாதிபதிகள் காலத்தில் மறுபடியும் அந்த பழைய பாவத்துக்கு போயிடுவோம். நம்மளுடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. நம்ம எந்த விதத்தில் நம்ம வந்து யோனாவுக்கு குறைந்தவர்கள் அல்ல, இந்த வழிதவரை குமாரனுக்கு குறைந்தவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து மட்டுமே இங்கே தனித்துவமாக இருக்கிறார். சரி, அடுத்த நிலை ஸ்டேஜ் என்ன? தேவன் நம்மை தேடி வருகின்ற நிலை. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான இது. ஃபர்ஸ்ட் அபிஷேகிக்கப்பட்ட நிலை, நாம் தேவ சித்தத்தை விட்டு தவறுகின்ற நிலை. மூன்றாவது வந்து தேவன் நம்மை தேடி வருகின்ற நிலை. நம்ம வழி தேடி போயாச்சு, என்ன செய்யறாரு? தேவன் நம்மை நோக்கி வருகிறார். இது சுகமான அனுபவமாக இருக்காது. தேவன் நம்மை தேடி வருகிற நிலை வந்து மிகவும் சுகமான அனுபவமாக இருக்காது. முதலாக தேவன் எங்க தேடினார்? யாரை தேடினார்? ஆதாமே நீ இங்கே இருக்கிறார். தேடினது அங்கதான். அதுக்கப்புறம் யோனாவை பார்க்கும்போது யோனா 1:4 கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடல் கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாகிட்டு. அதுக்கப்புறம் உள்ள போறாங்க, மீன் விழுகுது. 3 நாள் நம்ம ஈஸியாக படிச்சுட்டு போயிடும். 3 நாள் மீன் வயிற்றுல இருந்தாங்க. மீன் வயிற்றுல இருக்கிறது எவ்வளோ ஒரு நரக வேலை இல்லையா? நம்ம வாழ்ந்துட்டோம்னா அதை நம்மளால சுத்தம் பண்ண முடியல. ஒரு சாதாரண நம்ம சின்ன உடம்புல ஒரு வாந்தி வெளியே வருது, அதை நம்மளால சுத்தம் பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய திமிங்கிறது எப்படிப்பட்ட அழுக்குகள்லாம் இருக்குது, எவ்வளோப்பட்ட இது இருக்கும். 36 hours இரவு அந்த 3 நாள் இருக்கணும்னா அது அளவுலேயே பெரிய கொடுமை இது இருக்கு. நினைச்சு பாருங்க, உள்ள வந்து ஆசிட் இருக்கும், அது இருக்கும், கேனாட் இமேஜின். அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கடல் வந்து மனிதனை தேடி போகும்போது சாதாரண தேடி போடல, அடி கொடுத்து கொக்கி போட்டு எழுப்பார். இது வந்து யோனாவுடைய கதை. அடுத்து இயேசு கிறிஸ்துவனுடைய ஃபர்ஸ்ட் 2 சீனை பார்க்க போகிறோம். ஒன்று வந்து யோனாவுடைய கப்பலும் என்னாச்சு, பெருங்காட்டு வந்து
புயல் வந்து இதாகிடுச்சு. அவனுக்கு தூங்கிட்டு இருந்தான். அவங்ககிட்ட வரும்போது அவங்க கடலை போட சொன்னான். ஏசு கிறிஸ்து தான் செஞ்சுட்டு இருக்காரு, தூங்கிட்டு தான் இருக்காரு. புயல் வந்து தூங்கிட்டு இருக்காரு. முறையிட்டாங்க, யோனா முறையிட்ட மாதிரி ஏசு கிறிஸ்து முறையிட்டாங்க. ஆனால் என்ன நடக்குது, அவருக்கு கண்ட்ரோல் வந்ததுனால அமைதிப்படுத்தினார். அவங்களால அமைதிப்படுத்த மாட்டேன், தேவன் அமைதிப்படுத்துறாங்க. அதான் ஏசு கிறிஸ்துவும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அது மட்டும் C9:2 பார்த்தீங்கன்னா சிலுவைப்பாடுகள் அவருடைய பாவத்துக்காக, நம்முடைய பாவத்துக்காக சம்பந்தப்பட்ட அவர் நமக்காக அவர் சிலுவைப்பாடாக நிரூபித்தார், மரித்தார். யோனா எப்படி 3 நாள் மீனிங் வயிற்றில் இருந்தாரோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் பூமி நீரத்தில் 3 நாட்கள் நம்முடைய பாவனுக்காக இருந்தார். அவன் வந்து அவனுடைய பாவத்துக்காக இருந்தான். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவனுக்காக மரித்து பாடுபட்டு மரித்து 3 நாள் பூமி நீரத்தில் இருந்தார். சரி, இப்போ வழிதப்பி தீர்க்கதரிசி பற்றி பார்த்தோம், வழிதவராத தேவகுமாரனை பற்றி பார்த்தோம். இப்போ வழிதவறிய குமாரனை பற்றி பார்ப்போம். மண்ணிற்கு நடுவே உட்கார்ந்து தவிட்டை சாப்பிடலாமா என்று பார்த்து கொண்டிருந்தான். எங்கே கொண்டு போய் விட்டார் கடவுள் எங்கே கொண்டு போய் விட்டார்? மண்ணி நடுவில் போயிட்டு அது ஒரு தவிடு கிடைக்காத நிலைமை, மண்ணி சாப்பிட்ட தவிடு கிடைக்காத நிலைமை கொண்டு போய் விட்டார். இதுதான் தேவன் நம்மை தேடி வருகின்ற நிலை. இந்த நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான நிலைமை. இதை வந்து நம்ம உணர்ந்து நம்ம பற்றிக்கிறோம், அதை அடுத்து வைப்போம். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? வழி தேவையை நாம் என்ன செய்வோம்? கெட்டகமான பற்றி பார்ப்போம். அடுத்தது, நமக்கு பாடுகள் வந்தால் ஃபஸ்ட்டு இந்த பாடுகள் நம்முடைய தவறினால் வருகிறதா, தேவ மகிமைக்காக வந்து இயேசு கிறிஸ்துக்கு அங்கே வந்தது, புயல் வந்தது. எதுக்காக வந்தது? அவருடைய மகிமைக்கு காணப்பட்டது. அவர் எந்த தவறு செய்யலை. ஆனால் யோனாவை தவறு செய்ததுதான் புயல் வந்தது. அதனால் நம்ம கிட்ட நம்ம பாடுகள் வரும்போது நம்ம சீர்திருத்தி பார்க்கணும். நம்முடைய தவறுனால் பெரும்பாலும் தவறும்போது நம்ம தவறு தான் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவெல்லாம் கிடையாது. அதனால் தவறை திருத்திக்கணும். அதனால தான் எபிரேயர் 12:11 எபிரேயர் 12:7 நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவராக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக நடத்துகிறார். தகப்பன் சிக்ஷையாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்க சிக்ஷை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராக நீங்கள் வீசி பிள்ளைகளாக இருப்பீர்கள். இந்த புயலாம் நம்முடைய வாழ்க்கையில் எது வருது? தேவன் நம்ம தேடி வரான்னு அர்த்தம். அதான் ஃபேக்ட். தேவன் நம்மை தேடி வருகின்றார். எபிரேயர் 12:11 எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமே காணாமல் துக்கமாய் காணும், ஆயிரம் பிற்காலத்தில் பழிகளுக்கு நீதியான சமாதான பலனை தரும். யோனாவுக்கு சிக்ஷை 3 நாள் வயதில் இருந்தால் மிகப்பெரிய நரகம். நம்முடைய பாவலுக்காக பாடுகள் பட்டால் அது மிகப்பெரிய நரகம். கெட்டகுமாரன், அதாவது மனிதரை குமாரன் பண்டிகைக்கு நடுவே இருந்தால் அது மிகப்பெரிய நரகம். நம்முடைய வாழ்க்கையிலும் அவங்களும் தெரியும், நீங்கள் செய்து கொண்டு என்னென்ன கஷ்டம் வந்தது, என்னென்ன இது வந்தது, நம்மளை நாமே திருந்திக்கு பார்ப்போம். இதெல்லாம் நம்ம என்ன தப்பு செஞ்சு நம்ம மற்றவங்களுக்கு வரும்போது மற்றவங்களுக்கு வந்ததுன்னா என்ன செய்யணும்? அவங்களுக்கு ஜெபம் பண்ண முடிஞ்ச உதவிகள் செய்யணும். அவங்களுக்கு போய் ஆராய்ச்சி செய்யக்கூடாது. ஆனால் நமக்கு வந்து நம்ம ஆராய்ச்சி செய்யணும். நமக்கு எதுக்காக வருது இந்த இஷ்யூ, அதை சீர்தூக்கி பார்க்கணும். இல்லைன்னா நம்ம அந்த சிக்ஷையை நம்ம மதிக்காத நம்ம வீசி பிள்ளைகளாக இருப்போம். ஆகவே இது 3வது தேவன் நம்மை தேடி வருகின்ற நிலை. 3வது நிலை மிக கடுமையான நிலை. இது 4வது நாம் தேவனை தேடுகின்ற நிலை. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை நம்ம ரியலைஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும்? நாம் தேவனை தேடணும். நாம் தேவனை தேடுகின்ற நிலை. ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசி என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். யோனா 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். நான் பாதாளத்திலிருந்து கூப்பிடுகின்றேன், நீர் என் சத்தத்தை கேட்டு. ஒருவேளை இந்த புயல் வராமல் இருந்தால் என்ன நடந்திருக்குன்னு நினைச்சுப்பாங்க. சப்போஸ் புயலே வரல, எங்கே போய் சேர்ந்துருப்பாரு? தர்ஷிச்சு போய் அங்கே சைட் சீன் பார்த்துட்டு இருப்பார். அதான் நடந்ததுக்கும் மனிதனுக்கு மாட்டார். கடவுள் வந்து ஒரு அடி கொடுத்து உள்ள கொண்டு வந்து கொக்கி போட்டு எடுத்த உடனே எது என்ன நடக்குது? நாம் தேவனை தேடுகின்ற நிலை வருது. அடுத்து இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி ஒரு நிலை நார்மலான வாழ்க்கையை வரல. ஏன்னா அவர் வந்து எந்த ஒரு பாவமும் செய்யல. அப்படி ஒரு நிலைமை, ஆனால் ஒரு நிலைமை வந்தது. எப்போ வந்தது? சிலுவையில் என்ன செஞ்சாரு? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி.
யார் தேர்ந்தாரு? பிதாவை கடவுளை தேடி யாருக்காக எதுக்காக தேர்ந்தாரு? நம்முடைய பாவங்களை அவருக்கு சுமத்தப்பட்டது, அதனால பிதா பிரித்து போயிட்டார். அதனால தேடு நம்முடைய பாவங்களாக தான் அவர் வந்தது, அவரால் அவருடைய பாவங்களுக்காக வரவில்லை இயேசு கிறிஸ்து. அடுத்தது நம்ம ஃபேவரேட் வெளிநடத்திய குமார், லூக்கா 15ஆம் அதிகாரம் 16-17. அப்பொழுது பண்டிகள் தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெரிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வருஷத்துக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ஒருவேளை பன்றிகளுக்கு நடுவில் கொண்டு போய் விட்டாலும் என்ன நடந்திருக்கும்? ஜபத்தை எழுதிருப்பாரா? நிச்சயமாக வழிதற்கு போயிருக்கும். கடவுளுடைய அன்பு, கடவுளுக்கு தேடி வருகிறார். அதை வந்து சரி நம்மளை வந்து அதோடு சேர்த்துக் கொள்வதற்காக அவ்வாறு செய்கிறார். அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன நமக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ரோமர் 8:28 நமக்கு எது நடந்தால் அன்றே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களை தேவனிடத்தில் அன்புள்ளவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. நமக்கு அதாவது ஒரு சம்பவம் நடக்குதுன்னா நன்மைக்கு எதுவாக நடக்குது. பட் அதை தெரிஞ்சுக்கணும், எதனால நடந்ததுக்கு நம்ம ஆராய்ந்து தெரிந்து இதனால தான் நடக்குதுன்றது அறிவு நமக்கு வேணும். வேதாந்தத்தின் வெளிச்சத்தில் அதை வந்து நம்ம ஆராய்ந்து அது இதனால தான் நடக்குதுன்ற காரணம். ஒரு கடவுள் நம்மை தேடி வருகிறார், நம்ம தேடணுமா? ஆனால் எப்பயுமே தேடுகிற அனுபவம் நமக்கு இருக்கணும். கடவுள் அடிச்சுதான் நம்ம தேடணும் அவசியம் கிடையாது. எப்பயுமே தேடுகிற அனுபவம் தான் அந்த கடவுள் நமக்கு தேடி வருகிற அனுபவம் நமக்கு வராது. அந்த புயல் அந்த இதெல்லாம் வராது. இப்படி வந்தாலும் தேவனுடைய கைதிக்காக இருக்கும் இல்லையா? சரி, இப்ப கடைசியா என்னது? தேவ சித்தத்தோடு ஒன்றித்து பயணிக்கும் நிலை. இதான் பெஸ்ட் ஸ்டேட். தேவ சித்தத்தோடு ஒன்றித்து பயணிக்கும் நிலை. இதுவரைக்கும் எத்தனை நிலை பார்த்தோம்? தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலை, அல்லது அழைக்கப்பட்ட நிலை, அல்லது அபிஷேகிக்கப்பட்ட நிலை. அடுத்தது தேவ சித்தத்தை விட்டு விலகுகின்ற நிலை. மூன்றாவது வந்து தேவன் நம்மை தேடி வருகின்ற நிலை. நான்காவது வந்து தேவன் நம்மை நாம் தேவனை தேடுகின்ற நிலை. கடைசியாக வந்து தேவ சித்தத்தோடு ஒன்றிணைந்து பயணிக்கும் நிலை. யோனா 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். 2ஆம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகாநகரமாக நீரைக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக செய்கின்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நீரைக்கு போனான். என்ன செய்யறாரு? கீழ்படியாத யோனா இப்போ வந்து கீழ்படிச்சு எங்க போறாரு? நீரைக்கு போறாரு. இந்த கீழ்படியினால் உண்டாக நன்மை, தேவனுடைய சித்தத்தோடு ஒன்றிட்டு பயணிப்பதினால் ஏற்பட்ட நன்மை. முதலாவது அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், யோனா ஆசீர்வதிக்கப்படுகிறான். அதுக்கப்புறம் யார் ஆசீர்வதிக்கப்பட்டது? இனிமே மக்கள் 1,20,000 மக்கள் மனிதர்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். முதலாவது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால், இரண்டாவது அந்த புறஜாதியார் இடதைக்கு வலதைக்கு வித்தியாசம் தெரியாத அந்த புறஜாதியார் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இதனால் தேவனுடைய சித்தத்தோடு ஒன்றித்து பயணிக்கிறதினால் உண்டாகும் நன்மை. அடுத்து இயேசு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆவது வசனம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மன்னமறிந்து வந்தால் சிலுவையின் மரணம் வரைந்து கீழ்ப்படித்தவராக ஓடிட்டு வந்து கீழ்ப்படித்தவராக தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் ஓனர் முதலத்தில் பூமியின் கீழனுடைய முழங்கையாகவும் விடங்கும்படிக்கு அப்படி அருள் செய்கிறார். அவர் கீழ்ப்படிந்ததால் என்ன கிடைக்குது? அவர் வந்து ஓனர் முதலத்துவம் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்தி ஓனர் முதலத்தில் விடங்கும்படியாக ஒரு சிலாக்கியத்தை பிதாவானவர் அந்த தன்னுடைய குமாரனுக்கு கொடுக்கிறார். சரி, அவர் மட்டும்தான் பெனிஃபிட்டா? நமக்கு தான் பெனிஃபிட் கொடுக்குது. இயேசு நம்ம என்ன பெனிஃபிட் அடையணும்? பாவம் மன்னிக்கப்பட்டது, அவருக்கு பாவம் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் உண்மையை மாத்திரம் உண்மையிலும் அவர் வந்து வெளிப்படுத்தி 21 வசனத்துல இப்ப இயேசு இவ்வாறு சொல்றாரு, நான் ஜெயமுடியின் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவருடைய கூட உட்கார்ந்தது போல ஜெயம்
சிங்காசனத்தில் என்னுடைய கூட உட்கார்ந்தபடி அருள் செய்வேன். இயேசு பெண்களுக்கு உட்கார்ந்துருக்காரு, பிதாவின் வலது பாகத்தில் உட்கார்ந்துருக்காரு. அதே சிங்காசனத்துல உட்கார்ந்து நமக்கும் அருள் செய்கிறார். அதனால இயேசு சிக்கல் பண்ணியதனால நமக்கு அவருக்கும் நன்மை, நமக்கும் நன்மை. சரி, இப்ப இவருக்கு வரும், வெளிதத்திய குமாரன் வரும். தன் தகப்பனை தேடி வந்தது அவருக்கு கிடைத்தது. இதுதான் தகப்பனுடைய அன்பை நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இதுல வந்து ஏற்கனவே அந்த நம்ம கிட்ட நமக்கு 30 கோடி சொத்து இருக்கு, ஒரு 5 கோடி கிறிஸ்டின் எடுத்துட்டு போயிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் மறுபடியும் சொந்த தப்பு கிடையாது. நம்ம கிட்ட அந்த 5 கோடி வந்து பயணம் பண்ணோம், எடுத்துட்டு போய் செலவு பண்ணிட்டு மறுபடியும் வந்து நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நம்ம கூட 10 கோடி சொத்து இருக்கு, 5 கோடி எடுத்துட்டு போயிடுறாங்க. 5 கோடி சுத்தமாக ஜீவனம் பண்ணிட்டு நம்ம கிட்ட வராங்க. நம்ம எப்படி எதிர்கொள்ளணும்? இப்போ எதுக்காக வந்தார் அப்படிதான் கேட்போம். இப்போ மட்டும் இந்த வழி எதுக்கு வந்தார்? அப்படியே போய் சாக வேண்டியதானே, இதுதான் சொல்லுவோம். ஆனால் இங்கே தகவலுடைய அன்பை பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். 20வது வசனத்துல எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே, யார் தூரத்தில் வரும்போதே? அந்த பெற்றகுமாரன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதிலேயே ஓடி, நம்ம வீட்டுக்கு வந்தால் ஏன் வீட்டுக்கு வந்தோம் கேட்போம். ஆனால் அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதிலேயே ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இதான் அவனுடைய அன்பு. இதை வந்து இமேஜின் பண்ண முடியாது, நம்மளால செய்ய முடியாது. இதான் பிதாவுடைய அன்பு. அதாவது ஒருத்தர் பாவம் செஞ்சு அவன் திரும்பி வரும்பொழுது என்னிடத்தில் வருகிறேனே நான் புறம்பே தருவதில்லை. அதனால அருமையான உதாரணம். எத்தனை தடவை படித்தாலும் அது வந்து சரிக்கான அந்த வார்த்தை. மறுபடியும் அறுவடை செய்யல, கழித்து கட்டிக்கொண்டு 15ஆம் 22ஆம் வசனம். அப்பொழுது தகவல் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனை கொடுத்து இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். எல்லாம் ஃபுல் ரீஇன்ஸ்டேட். பழைய போட்டில் எந்தவித நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க். வேரண்டி எல்லாம் கொடுக்கும்பொழுது ஒரு பொருள் வாங்குறீங்க, நீங்கள் திருப்பி கொடுத்தா நீங்கள் எதுக்காக நீங்கள் திருப்பி கொடுக்கணும்னு கேட்க தேவையில்லை. எனக்கு வேண்டாம்னு சொன்னீங்கன்னா திருப்பி எடுத்துப்பாங்க. சில கம்பெனிலாம் இருக்கு. கடவுள் ஒரு மனதில் பேச்சுனா நோ கொஸ்டின்ஸ், நோ கண்டிஷன். நீ வரைய பழைய போர்ஷன் அப்படியே கொடுக்குறது. அதாவது 5 கோடி பழைய இளவரசராக இருக்கும் போது என்ன தகுதி இருந்ததோ அதே அதே மோதிரம், அதே பாதரட்சை, உயர்ந்த வஸ்திரம் எல்லாத்தையும் கொடுத்து தேவன் இது அவனுடைய அன்பு. ரொம்ப அருமையா இருக்கு. அதான் தேவன் சித்தத்தோடு நம்ம ஒன்றிணைந்தா தேவன் நம்மையும் பேசுவார். அதே போல அவனுக்கு மட்டும் வெளிப்படுத்த அவன் அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருப்பான். நிச்சயமாக மகன் அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருப்பான். நம்ம எப்படி இருக்கோம்? கலாத்தியர் 3:9. அந்தப்படி விசுவாச மார்க்கத்தில் விசுவாசம் ஆபிரகாமோடு கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் முதலாவது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆதியாகமம் 12:3 உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வதிக்க, உன்னை சபிக்கிற சபிக்க, பூமியில் வம்சங்களாக அந்தர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார். முதலாவது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் மூலம் பூமியுடைய வம்சங்கள் தான் ஆசீர்வதிக்கப்படுகிறது. முதலாவது நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இயேசு ஏற்றுக்கொண்டதால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய செத்திற்கு நடக்கும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அப்படி நடக்கும்போது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எப்படி யோனா கீழ்ப்படித்த போது அநேக 1,20,000 மக்கள் மனம் திருப்பி தப்பி வைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தாலும் நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். ஜீவ தண்ணீர் ஓடும் வாய்க்காலாக மாறுவோம். ஜீவ தண்ணீர் ஓடும் வாய்க்காலாக மாறும்பொழுது அது அநேகருக்கு மிகுந்த பயனுள்ளதாய் காணப்படும். அதாவது வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆவியானவர் சபையில் சொல்வதை காதுடன் கேட்கிறவன் ஜெயம் கொண்டிருக்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேச மத்தியிற்கு ஜீவவிருட்சத்தின் கனியை ருசிக்கு கொடுப்பேன். எங்கே ஜீவவிருட்ச கூடி ருசிக்கலையோ நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கும்போது நமக்கு அடுத்த அந்த ஜீவவிருட்சத்தின் கனியை நமக்கு தேவன் தருகிறார். அதனால் 2 வழிகள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ஜீவ வழி, மரண வழி. ஜீவவிருட்சத்தின் கனியை ருசிக்கணும்னா நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கணும். தேவனுடைய சித்தத்தோடு நடந்தால் நாம எதை புசிக்கிறோம்?
ஜீவ விஷயத்தை கடைபிடிச்சிக்கிறோம். தேவ சித்தத்தின்படி நடக்காத போமானால் நாம் சாத்தானுடைய வழி சாத்தான சத்தத்தை பின்பற்றி நன்மை தீமையை தக்க கண்ணி ருசித்து வழிபடுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். அதனால பிரசங்கி 11:9 பிரசங்கி எழுதுகிறார், வாலிபனை உன் இளமையை சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்கள் உன் எதையும் உன்னை குறிப்பாகட்டும், உன் நெஞ்சின் வழிகளும் உன் கண்களின் காட்சிகளும் நட, ஆனால் நீ விளையாட்டு நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு நிறுத்துவார் என்று அறி. என்னாலும் பண்ணலாம், கட்டில் தேவன் உன்னை நியாயத்தை நம்மளை கொண்டு நிறுத்துவார். இது வந்து யோனா கதையில, தேசிய கதையில, எல்லாம் கட்டிடமான கதையில நமக்கு மட்டும் தான் இருக்குது. இது வந்து பைபிளே இருக்கலாம். இந்த 5 ஸ்டேஜ் ஃபுல் பேக் இந்த ஸ்டேஜ் தான் இருக்கும். இப்போ ஆறாம் யாவோட ஃபஸ்ட்டு இது மாதிரி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரவேலர்கள் தெரிஞ்சுக்கப்பட்ட பிறகும் அவங்க என்ன எடுத்துட்டாங்க, பாவம் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு இப்போ நியாயம் எடுத்துக்கிட்டேன், ஒரு ஃபஸ்ட்டு உள்ளே இருப்பாங்க, அதுக்கப்புறம் பாவம் செய்வாங்க. அதுக்கப்புறம் கடவுள் வந்து இந்த மாதிரி கடவுள் கேள்வி வரும்போது அடிமை ஒன்று கொடுத்துருவார். மற்ற நீதியான பரிசுக்கு அடிமையாக ஒன்று கொடுத்துருவார். மறுபடியும் போய் தேவை தேடுவாங்க, கூப்பிடுவாங்க, ஒரு நியாயத்தை ஏற்படுத்துவார். மறுபடியும் ரிலீஸ் பண்ணுவார். கொஞ்ச நாள் ஒழுங்காக இருப்பாங்க, மறுபடியும் இது வந்து நியாயத்தை பார்த்தீங்கன்னா சைக்கிளிக் செய்வாங்க. இது சைக்கிளிங்க நம்ம நடக்கூடாது. அதெல்லாம் வழி வச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பாடத்தை கட்டு வந்து நம்ம கடைசி வரைக்கும் தேவனத்தோடு நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதனால் தேவன் வந்து நம்ம வழிபடி போயிட்டோம், அப்படி விட்டுறதில்லை. காணாமல் போன ஆட்டுக்காக நமக்கு தெரியும். ஒரு 100 ஆடு இருந்தால் ஒரு 6 குறைஞ்சி வச்சுன்னா 100 ஆடு அங்கே இருக்குங்க. அதில் ஒரு ஆட்டை தேடி மறுபடியும் கொண்டு வந்து அநேகருக்கு ஒரு காணாமல் போன ஆடு கடைசியில் சந்தோஷப்படுவாங்க. அதே போல போனதில் காணாமல் போன பாவி நிமித்தம் ஒரு உள்ளவங்க சந்தோஷம் காணப்படும். இதில் காணப்படும் வெள்ளிக்காசு குறைஞ்சிச்சுன்னா 10 வெள்ளிக்காசு ஒரு வெள்ளிக்காசுனா அது குறைஞ்சி கொடுக்க மாட்டோம். அதை தேடி இது பண்ணி அது கிடைக்கும் போது அந்த சந்தோஷத்தில் அநேகரை போட்டு சந்தோஷப்படுகிறோம். அந்த மாதிரி தான் தேவனும் பாவி போயிட்டானா இப்படி விட்டுறது போயிட்டு அவன் அடிச்சு கொண்டு வந்து கழுத்து கொண்டு வந்து உள்ள உட்கார வைக்கணும். ஆனால் சில விதிவிலக்குகள் இருக்கலாம். விதிதாசர் இந்த மாதிரி சில விதிவிலக்குகள் இருக்கலாம். நம்முடைய இது நம்ம சில விதி, பட் அது விதிவிலக்கு ஆனால் 100% செய்யாது. 99% வந்து கடவுள் வந்து உள்ள கொண்டு வந்துடுவார். நம்ம அழிக்கப்பட்ட நிலையில் இருந்தால், அழிக்கப்படாத நிலையில் இருக்கிற தொழில்நுட்ப அநேக ஆடுகள் இருக்கின்றன. பட் அவங்க உள்ள வந்துச்சுன்னா, முதல்ல உள்ள வந்தாச்சுன்னா, முன்குறிச்சிட்டாருனா, தெரிஞ்சுக்கப்பட்டார், மீண்டும் அபிஷேகம் பண்ணிட்டாருனால் அவர் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளை விட மாட்டோம். தேவன் நம்மளை விட மாட்டோம். காணாமல் போன ஆட்டை அது மண்மணி பண்ண காலை உடச்சு நம்ம பக்கத்தில் கீழே பார்ப்பதை தவிர காலை உடச்சாலும் பரவாயில்ல, உயிரோட இருக்கும் இல்லையா, காலை உடச்சா நம்ம பக்கத்தில் பார்த்து வச்சு பார்ப்பாரு. அதனால் இந்த 5 ஸ்டேஜ் பார்த்தோம் இல்லையா, நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம்ன்றதை நீங்கள் நாமே தெரிஞ்சிருக்கப்பட்ட நிலை, அதாவது அழைக்கப்பட்ட நிலை அல்லது ரட்சிக்கப்பட்ட நிலையில் இருக்குமா, தேவ சித்தத்திற்கு விளைந்த நிலையில் இருக்குமா, தேவன் நம்மை தேடி வருகிற நிலையில் இருக்குமா, நாம் தேவனை தெரிகிற நிலையில் இருக்குமா, தேவ சித்தத்தோடு ஒன்றித்து பயணிக்கும் நிலையில் இருக்குமா. தேவனுக்கு மிகுந்த உறுந்த நிலையில் தேவ சித்தத்தோடு ஒன்றித்து பயணிக்கும் நிலை. அதனால் வேதத்தின்படி நாம் கேள்வி பதில் வரலையே, சரி பதில் சொல்லுங்கள். இது வரைக்கும் இது பண்ணீங்க, சரி பதில் சொல்லுங்கள். தேவனை விட்டு ஓட முடியுமா? ஓட எடுத்தாச்சு, பதில் சொல்லுங்கள். தேவனை விட்டு ஓட முடியுமா? முடியாது. முடியும், ஆனால் முடியும். ஏன்னா ஓடி இருந்தாலும் மறுபடியும் தேவன் விட மாட்டார். முடியும், ஆனால் தேவன் விட மாட்டார். யோனா வந்து ஓடணும், நம்ம கெட்டது ஓடணும், நம்மளும் ஓடுறோம், முடியும். ஆனால் தேவன் வந்து நல்லா போட மாட்டான், அடிச்சு அடிச்சு அவனுக்கு துவைச்சு காயம் போட்டு மறுபடியும் வந்துடும். அடிச்சு துவைச்சு காயம் போடுறது வந்து ரொம்ப தப்பான அதுக்கு அதை ஆன்டிசிபேட் பண்ணி ஒழுங்காக நடந்துருந்தா அதில் தப்பிச்சு. ஏன்னா தேவனுடைய நடந்தது தேவனுடைய மகிமைக்காக நடக்கும். நம்மளை சரிப்படுத்துவதற்காக தேவனுடைய யோகங்களாக நடந்தது தேவனுடைய மகிமைக்காக நடக்கும். அவன் எதுவும் பாவம் செய்யணும். ஆனால் பாவம் செஞ்சதுனால ரொம்ப நம்முடைய பெருசுக்காக கடவுள் செய்யணும்.
தேவனுடைய இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்கள்.